இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் பார்த்தேன், ஸ்பான்சர்னு வந்துச்சு. என்ன அது? அதுதான் மெட்டா ஆட்ஸ். மெட்டா ஆட்ஸ்னா என்னது? எல்லாரும் பேசுகிறாங்க, ஆனால் புரியலை. நம்ம கண்டென்ட்டை புஷ் பண்ணுறது 2 டைப், ஆர்கானிக், இன்ஆர்கானிக். இந்த மெட்டா ஆட்ஸ் எல்லாமே இன்ஆர்கானிக். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம மெட்டா ஆட்ஸ் வந்து ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்ம ஒரு கண்டென்ட்டை புஷ் பண்ணுறோம் வித் பெய்ட் ஆட்ஸ். பேடுனா மணி கொடுத்து ரீச் ஆகுமா? எஸ் ப்ரோ. ஆர்கானிக்னா ரீச் கொஞ்சம் கம்மியாகும். அதனால இப்போ பிராண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக யூஸ் பண்ணுற ஒரு வழி தான் இந்த பெய்ட் ப்ரொமோஷன் சொல்லுவோம். ஆர்கானிக் போஸ்ட் போடுறதுக்கும் ஆட் ரன் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் ப்ரோ? ஆர்கானிக் போஸ்ட்னா நீ இப்போ ஒரு கண்டென்ட் போடுற இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் அதை டார்கெட்டட் ஆடியன்ஸ் யாருன்னு அனலைஸ் பண்ணி புஷ் பண்ணிடும். அதுவே இன்ஆர்கானிக் லைக் மெட்டா ஆட்ஸ்னா நீ ஒரு கண்டென்ட் போடுற, ஆனால் அது யாருக்கு கொண்டு சேர்க்கணும்னு புஷ் பண்ணுறதுக்கு மெயின் பவரே அந்த மெட்டா ஆட்ஸ் தான் டார்கெட் பண்ணும். ஓ அப்படியா? அப்படின்னா ஸ்மால் பிஸ்னஸ்க்கு கூட யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக ஸ்மால் பிஸ்னஸுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் அதிக ரீச் கிடைக்கிறதுக்கு இந்த மெட்டா ஆட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா நம்ம சென்ட் பாக்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் கமெண்ட்ஸை போட்டுட்டு